உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இல்லையா, அவங்க அவருக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்குறாங்க, காலிதே நீங்க ஏன் தலப்பாய்க்காக இறங்குனீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தலப்பாய்க்காக இறங்கல, அந்த தலப்பாக்குள்ள கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான முடி இருக்கு, நான் அதை வச்சு தலப்பாயெல்லாம் இது பண்ணியிருக்கேன். நான் எங்க போனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த முடியுடைய பரக்கத். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம முடியை யாராவது எடுத்து வச்சு பரக்கத்துன்னு பாக்குறவங்க இருக்குமா? இல்லையே. கோபம்ல வரும், எரிச்சல்ல வரும். ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விஷயத்துக்கும் பரக்கத்தானவர்கள். அவர்களை கொண்டு வந்த, அவர்கள் பயிற்சி வகுப்பிலேயே வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபத்தாபியின்கள், இமாம்மார்கள், கலிஃபாமார்கள், இவர்களுடைய வரிசையில வந்திருக்கக்கூடிய இந்த துனியாவுல தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த பரக்கத்துல மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இதையெல்லாம் புரிந்து மனிதர்களுக்கு உதவி செய்பவர்களாக, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவர்களாக, வாங்கினவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுபவர்களாக. நம்ம எவ்வளவுதான் சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் நாளை வேணும் என்பது கொடுத்துட்டோம், கை வெறுங்கையா நிக்க சொல்லல ரசூலுல்லாஹ். அதுக்கெல்லாம் இருக்கு, எவ்வளவு வச்சிருந்தாலும் மரணித்ததுக்கு பிறகு நம்ம பொருளே இல்லையே. இந்த புர்கா நான் போட்டிருக்கேன், இந்த புர்கா நான் மகுத்தானேன்டாக்க நான் கழட்ட முடியாது, வேற யாராவது தான் கலட்டவும் மாட்டாங்க, வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா கலட்டி எடுத்தா ஜனாசாவுக்கு சிரமம், கலட்டுறவங்களுக்கும் சிரமம். அதனால வெட்டி அந்தந்த இடத்துல வெட்டி எடுத்துருவாங்க. அப்படியும் ஒரு வேளை பாதிக்கப்பட்டு இந்த பாதுகாக்கப்பட்டு இந்த புர்கா இருந்துச்சுன்னா அது என்னுடையதா? எங்க அம்மா இது நான் வச்சிருக்கேன், பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்ம வச்சிருக்கிற காசாகட்டும் பணமாகட்டும் எல்லாமே நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்குன்னு உள்ளது என்ன? நம்மளுடைய நம்ம சுத்திட்டு போக கண்ணியத்துக்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்த கமன் துணியும் நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன இருக்கு? 4 பேர் தூக்குறதுக்கு தான் ஆள் வரணும். அப்ப அப்படி வாழக்கூடிய இந்த கால வாழ்க்கையில நம்ம இன்ஷா அல்லாஹ் மனிதர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, மனிதர்களின் பரக்கத்து நிறைந்த வரலாற்றுகளை தெரிந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களில் பரக்கத். பொருட்கள்ல அதுல முக்கியமா 5 பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம பால் குடிச்சிட்டு ஒரு துவா ஓதுவோம், எல்லாருக்கும் தெரியும் தானே? அதுல பரக்கத்து கேட்டிருப்போம், அல்லாஹும்ம. அதுல என்ன பரக்கத்து கேட்கிறோம் இல்லையா? ஏன் பாலுக்கு மட்டும் தனியா அந்த துவா கேட்கிறோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்துல பாலை இருந்து அருந்திட்டு ஓதின துவா, என் உம்மத்துகளுக்கு பரக்கத்து செய் அல்லாஹ்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா கேட்டாங்க? காலை நேரத்தில் பரக்கத்தை கொடு அல்லாஹ்னு கேட்டாங்க, மாலை நேரத்தில் பரக்கத்தை கொடுண்டாங்க. நம்ம காலையும் மாலையும் நம்ம எப்படி அந்த நேரத்தை செலுத்துறோம்ங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். நான் எந்திரிச்சு தொழுதுருவேன், மற்றவங்க தூங்குறாங்க, அதுக்கு நான் பொறுப்பா? அது அந்த பொறுப்புதாரிட்ட இருந்து நம்ம பரக்கத்தை எப்படி வாங்க முடியும்? நம்ம குடும்பத்துல எப்படி பரக்கத்து நிற்கும்? பணம் மட்டுமே பரக்கத்து கிடையாது, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறணும். காலை நேரத்தில் பரக்கத்து. இப்ப காலையில முழிச்சிருக்கிறவங்களுடைய முசல்லாவுல எல்லாம் 1 லட்சம் ரூபாய் எல்லாம் வச்சுட்டு போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழியில இருந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மனிதன் 3 பெற்று விட்டால் அவன் உலக சீமான்ங்கிறாங்க. 3 விஷயம் ஒரு மனிதன்கிட்ட இருந்துட்டா உலக சீமான். காலையில் முழிக்கும் போது உடல் ஆஃபியத்துடன் இருந்து விட்டால் முதல் விஷயம். 2வதாக சொல்றாங்க, எந்த விதமான பயமும் இல்லாமல் விழித்து விட்டால். எந்த பயமும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், ஏன் ரப்பு இருக்கையில நான் ஏன் பயப்படணும்? என்னைய கண்காணிக்க மலக்குமார்கள் இருக்கையில நான் ஏன் பயப்படணும்? 2வது. 3வது, அன்றைய தேவைக்கு உள்ள உணவு அவனிடம் இருப்பது. நம்மளுக்கு அன்னைக்கு மட்டும் அன்றைய தேவை உள்ள உணவு இருப்பது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு உள்ள உணவு மட்டும் வச்சிருக்கோம். மழை வந்துட்டா வெங்காயத்தை வாங்கி ஸ்டாக் பண்றோம், அது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அழுகி போச்சுன்னா என்ன சொல்றான்? மழை பெஞ்சிச்சு, அழுகுன வெங்காயத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறோம். இப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த 3 விஷயம் நம்மகிட்ட இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு வாக்கியமா நல்லா வாழ வச்சிருக்கான். இப்ப ஒவ்வொரு இடத்துல சண்டை நடக்குது, அதுக்கெல்லாம் என்ன ஒரு பதட்டத்துல தானே முழிப்பாங்க, நாளைக்கு என்ன விடியுது என்ன. நம்மளுக்கு அல்லாஹ்வுல எவ்வளவு ராகத்தை தந்திருக்கான். அப்ப நம்ம அடுத்தவங்களுக்காக துவா செய்யத்தான் அல்லாஹ் நம்மளை விழித்து எந்திரிக்க வைக்கிறான். நம்மளுக்காக துவா செய்ய ஒருத்தரை விழிக்க வைப்பான்.
அடுத்தவர்களுக்காக நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு அல்லாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். ஆனா நம்ம முழிக்கையிலேயே தனக்குன்னு தான் நம்ம முழிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வரலாறு. பொருள்கள்ல பரக்கத்து, பாலுல பரக்கத்து இருக்குன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே என்ன செய்றான், ஜெய்துன் முபாரக்கான்னு சொல்றான் அல்லாஹ். ஜெய்துன் எண்ணெயில அவ்வளவு பரக்கத்து இருக்கு. நம்ம சொல்றோம் அந்த நோய் இந்த நோயின்னு, அந்த ஜெய்துன் எண்ணெயை வாங்கி வச்சு காலையிலேயோ மாலையிலேயோ நம்ம கையில கொஞ்சம் அந்த எண்ணெயை நக்கி சாப்பிடுவது சுன்னத்து. இன்னைக்கு அந்த அந்த சுண்ணத்துலாம் நம்மகிட்ட இருக்கா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? ஆலிவ் ஆயில்னு வாங்கினா எதுக்கு வாங்குவோம்? தோலுக்கு தேய்க்க வாங்குவோம், தலைக்கு தேய்க்க வாங்குவோம். தலைக்கு தேய்ப்பது சுண்ணத்து, ஆனா விலை கூட, அதெல்லாம் வாங்கிலாம் தேய்க்க முடியாதுமா. தேங்காய் இருக்கவே இருக்கு. ஏன் ரசூல்லா சொன்ன பொருள், அல்லாஹ் தஆலா பரக்கத்துன்னு சொன்ன பொருள் நம்ம வீட்டுல அதுதான் நான் வாங்கி வைப்பேன். கொஞ்சம் நம்ம அதை யூஸ் பண்ணுவேன். அல்லாஹ் நம்மளுக்கு என்னமா கொடுக்கல, என்ன கொடுக்கல நம்மளுக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரப்புல் ஆலமீன் எல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ வந்து செல்வத்திலையும், செல்வத்தை கூட முன்னாடி எல்லாம் பணக்காரவங்கள்ட்ட தான் செல்வம் அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க, சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட லட்சத்துக்கு குறையாத செல்வத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பவன் வச்சிருந்தா கூட அவங்க யாருமா 70,000 இருந்தா தான் ஒரு பவுன் வாங்க முடியுமா? நான் வாங்கல, சொன்னதை வச்சு சொல்றேன். ஒரு பவுனுக்கு எவ்வளவு வாங்கணுமா? அவங்க ஏழையா? ஒரே ஒரு பவன். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களை செல்வ சீமாற்றாக வாழ வைக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன்ட்ட நாம இன்ஷா அல்லாஹ் அந்த பரக்கத்து நிறைந்த விஷயங்களை தெரிந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. பரக்கத்து விஷயத்துல பால், ஜெய்துன் எண்ணெய், பேரிச்சம்பழம், ஜம்ஜம் தண்ணி. எந்த வீட்டுல ஜம்ஜம் தண்ணி இருக்கோ அந்த வீட்டுல வறுமை வராது. இந்த 5 பொருளும் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இல்லையா நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான செலவழிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பொருள்களை நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நான் கருஞ்சீரகம், இப்ப கருஞ்சீரகத்தை பத்தி ஆய்வாளர்கள் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மரணத்தை தவிர வேற எந்த நோயும் வராதான். கருஞ்சீரகம் சாப்பிடுங்க. எல்லாரும் இப்ப அரைக்கூவல் கொடுக்கப்படுது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பொருள்கள் 5 பொருள்கள், 1வது தேன், பால், ஜெய்துன் எண்ணெய், ஜம்ஜம் தண்ணி, கருஞ்சீரகம், பேரிச்சம்பழம். இதுல வந்து நம்ம வந்து பால் வந்து எப்போதும் வாங்குறது, அது பொருள்கள் நம்ம செய்த வராது. ஆனா பரக்கத்து நிறைந்தது அது. அதுக்கு அடுத்து உள்ள 5 பொருள்கள். இந்த 5 பொருளும் நம்ம வீட்டுகள்ல எப்பவுமே இருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணும். நம்ம ஜம்ஜம் தண்ணிலாம் என்ன செஞ்சிருந்தோம் தெரியுமா? யாராவது ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தா வாங்கி குடிப்போம். அதுக்கு பிறகு நம்ம ஜனாசா எனக்கு கபூல் இடையில ஜம்ஜம் தண்ணி இருக்கான்னு கேட்போம். அதுக்கு மட்டும் இல்லாம ஜம்ஜம் தண்ணியை 40 நாள் எந்த தண்ணியோடையும் ஜம்ஜம் தண்ணியை கலந்து குடிக்க கூடாது. ஆனா மழை தண்ணீரோட கலந்து குடிக்கலாம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழியக்கூடிய தேவை உள்ள மழையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். தேவை உள்ள மழையை அல்லாஹ் சங்கடம் உள்ள மழையை தந்துராதன்னு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப அந்த மழை தண்ணீரோட ஜம்ஜம் தண்ணீரை நிறைஞ்சு அதை 41 நாள், எதுக்குமே ஒரு கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. நம்ம நம்பர்லாம் இல்லைன்னு நம்ம எதையுமே நினைச்சிடக்கூடாது. நம்ம தாயின் கருவறையில இருப்பதற்கு கணக்கு இருக்கு. தந்தையுடைய முதுவாந்தண்டில் இருந்த நுத்துபாவா இருந்ததுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த நுத்துபாவின் கணம் தாங்க முடியாட்ட ஆட்டோமேட்டிக்கா குழந்தைய உருவாயிரும். அல்லாஹ்வுல இவ்வளவு ஏற்பாடே அதுதான். நாட்கள்ல கணக்கு இருக்கு, மாதங்கள்ல கணக்கு இருக்கு, எல்லாத்துலயுமே கணக்கு இருக்கு. அதே போல 41 என்ன நோக்கத்தை நினைச்சு நம்ம குடிக்கிறோமோ நிச்சயமா நிறைவேறும். ஸலவாத்துக்களை கொண்டும் துவாக்களை கொண்டும் நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம பொருட்களில் பரக்கத்து இருக்கிறது. அடுத்தது 3வது ஆயில்களில் பரக்கத்து இருக்கிறது. ஆயில்கள்ல பரக்கத்து இப்ப அது இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை வருஷ காலங்கள் இருந்தாங்கன்னு. அவங்கள எவ்வளவு காலமா பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எவ்வளவு காலமா பேசுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை காலங்கள் வாழ்ந்தாங்க, எத்தனை காலமா பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனை காலமா அவங்களுடைய பேச போறோம். நம்ம சந்ததி எல்லாம் பேசணுமே. இப்படி இமாமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் முடியல, அவங்க ஆயில்லாம் இன்னும் முடியல. அதுல என்ன அது பரக்கத்தாக இருந்துகிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்களை பேசும் இடமெல்லாம் ஹயாத்துடன் இருப்பவர்கள் தான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிறக்கும் முன்னாடியும் புகழ்ந்தாங்க மலக்குமார்கள். பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும், இனி கியாமத்து நாள் வரைக்கும், நாளைக்கு கியாமத்திலையும் ரசூல் ரஹ்மான் எப்படி கூப்பிடுமா? மஹமூதுன்னு பேர் சொல்லி கூப்பிடுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய ரசூலுக்கு
நாம மனிதர்களாக அல்லாஹ் தஆலா உம்மத்துகளாக படைச்சிருக்கான். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தும் மாதிரி நம்ம ஆயுள்ல பரக்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக நீண்ட நெடிய ஆயுள் கேட்கணும். அல்லாட்டார் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமல் நிறைந்த ஆயுள், அதான் ஆஃபியத்து நிறைந்த ஆயுளை கூடிய அல்லான்னு முதல்ல அமலை கேட்க சொல்றாங்க, அப்புறம் ஆபியத்தை கேட்க சொல்றாங்க, அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யறோம், ஆயுளை கேட்கணும். ஆனா நம்ம இப்ப இல்ல 100 வயசு உங்களை இப்பதான் நினைச்சேன், அவங்கள பாட்டு நம்ம சொல்லிடுவோம். அந்த நேரம் மலக்குமார்கள் ஆமீன்ட்டாங்கண்டா இன்னும் 100 வருஷம் நம்ம இருந்தே ஆகணும். அல்லாஹ் நிர்ணயிச்ச ஆயுளை நம்ம திருப்பி எனக்கு தராததெல்லாம் என் பிள்ளைக்கு கொடு. அல்லாஹ் தஆலா கொடுப்பதை சிறந்ததா கொடு. நம்ம கேட்க துவாக்கல்ல அழகிய வார்த்தைகளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அலங்காரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப ஒவ்வொரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்மளுடைய ஆயுள்ல என்ன பரக்கத்து இருக்கு. இப்ப காலையில முழிக்கிறோம், எவ்வளவு நேரத்துல கால நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் தாமதமா வர்றது மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நேரங்கள் எப்படி பறக்கத்த போகுது, எவ்வளவு சீக்கிரங்களாக வெளியே போயிடும். அந்த நாளை விட்டு வெளியே வந்து மறுநாள் சந்திக்க போயிடும். இப்ப இரவு பெருசு, பகல் சின்னது, ஆனா ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுது. அப்ப நம்ம என்னுடைய ஆயுள பரக்கத்தை கொண்டு, என்னுடைய ஆயுள் பரக்கத்தை கொண்டு என்னுடைய சொல்லை, செயலை, என்னுடைய அமலை, என்னுடைய இஹ்லாஸை, என்னுடைய தக்குவாவை, என்னுடைய தவக்குலை நான் எந்த அளவுக்கு பரிபூரணமாக்க போறேன். இதுதான் ஆயுள்ல உள்ள பரக்கத்து. கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 56 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க எழுதின கித்தாபுகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிறந்ததுல இருந்தே எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 56 கித்தாபு தானே எழுதியிருக்கணும். 482 கித்தாபு எழுதினாங்களாம். அவங்க நேரம் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் நேரம் எப்படி இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு நாளைக்கு 500 செலவாத்து ஓதுங்க, அதெல்லாம் நேரமே இல்லையே. 500 செலவாத்து ஒரே இடத்துல உட்காந்து ஓத நேரம் இல்ல. ஒரு சூரத்துல் இஹ்லாஸ ஒரு நாள் ஒன்றைக்கு வளமையாக 200 தடவை, 200 தடவை ஒரு ஓதுனா 200 தடவை ஒரு மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ ஒரு இடத்துல உட்காந்து ஓதுனா அதனுடைய அந்த இஹ்லாஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா 300 தீமைகளுடைய வாசலை அடைத்து 300 பரக்கத்துடைய வாசலை திறந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு நேரம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பார்ப்போமே. நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துடைய வேலைகள்ல எதையாவது ஒன்ன குறைச்சிருக்கோமா? எதையாவது ஒன்ன குறைச்சு வாழ்ந்திருக்கோமா? உண்பதை குறைச்சிருக்கோமா? உறங்குறத குறைச்சிருக்கோமா? உடுத்துறத குறைச்சிருக்கோமா? மற்ற விஷயங்களை பேசுவதை குறைச்சிருக்கோமா? இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்துக்கிறோம். நம்ம ஆயுள் பிறருக்கு பயன்படக்கூடிய ஆயுளாக ஆக்கக்கூடிய அல்லாஹ். நான் வாழும் போதும் பிறருக்கு பிரயோஜனப்படக்கூடிய அவளாக இருக்கணும். மரணித்ததுக்கு பிறகும் மலக்குமார்கள் நல்லவர்கள் என்று எழுதக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது 4வது கால நேரங்களில் பரக்கத்து. கால நேரங்களில் பரக்கத்து. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மாலைக்கு பரக்கத்து செஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், காலையும் மாலையும் திக்ரு செய்யுங்கள்ங்கிறான். பரக்கத்துக்காகத்தானே திக்ரு செய்ய சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது நம்மளுக்கு ஒரு பெரிய வழிபாடு இல்லையா? நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது வேறமா, அல்லாஹ் நம்மளை நினைக்கிறது வேற. அவனை நினைக்காம அவன் நம்ம நினைக்கிறோம். நம்ம எத்தனையோ பெட்டிஷன் போட்டுல அவனை நினைப்போம். நான் எப்படி இருந்தேன், என்னை இப்படி ஆக்கிட்டே அல்லாஹ், அவன்கிட்ட பெட்டிஷன் போடுவோம். அப்படி இருந்தது நம்ம தான், இப்படி இருக்க வச்சிருக்கிறது நம்மளதான், அவன் தானே. அப்ப நம்ம நினைக்கிறது தேவையோடைய நினைப்போம். அவன் தேவையற்றவன். ஆனா நம்மள அவன் எப்படி நினைப்பானு தெரியுமா? இந்த மனிதனை நான் அமல் நிறைந்ததாக ஆக்க போறேன், இந்த மனிதனுக்கு நான் நன்மையின் வாசலை திறக்க போறேன், இந்த மனிதனை கொண்டு பல பேருக்கு நான் நன்மைகளை நாட போறேன் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சு மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள அடியார்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹால முதல் ஆயத்தை என்ன, ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன் சொல்லுவோம். இன்னும் 2 விஷயத்துக்கு தான் அல்லாஹ் ஆலமீன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பான். குர்ஆன் ஃபுல்லா தேடினாலும் திக்ருல் ஆலமீன். திக்ருல் ஆலமீன் என்னது? குர்ஆனே ஒரு திக்ரு தானே, திக்ருல் ஆலமீன். அடுத்தது ரஹ்மத்துலில் ஆலமீன். ஆலமீன் என்றாலே அனைத்தும் அடக்கம்னு வரும். ரப்புல் ஆலமீன் தனக்குள்ளேயே அடக்கக்கூடிய ரப்பு குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் அந்த பேரை சுட்டி மகிழ்றான்டா.
அந்த குரானையும் சுமக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் நம்ம சுமக்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்பதான் நம்மளுடைய கால நேரங்களை அல்லாஹு தாலா பரக்கத்து உள்ள நேரங்களாக காலங்களாக ஆக்கி வைப்போம். நம்ம எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்தோம்னு சொல்லிடலாமா? இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். இப்ப என்னுடைய தாயாரை நான் எடுத்துக்கிட்டேன்டா, எப்ப மகத்தான 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் இப்படி அந்த காலப்போக்கில் என்ன ஆயிரும்? அந்த எண்ணிக்கைகள் நினைவுகள் தடுமாற்றங்கள் வந்துடும். ஆனா வாழ்ந்த காலம் இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கிற காலம் எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு என்னையும் என் பிள்ளைங்க சொல்ல தெரியும். ஆனா நான் கபூர்ல போய் எத்தனை வருஷம் இருக்கேங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் கபருக்கு தான் போனாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கபருக்கு தான் போனாங்க, 1,24,000 நபிமார்களும் கபருக்கு தான் போனாங்க. ஏன் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கபரில் உறங்கி கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கபருடைய வாழ்க்கைக்கு நாம கொண்டு போறது பரக்கத்தை தானே கொண்டு போகணும். அப்ப நம்ம எப்ப நம்மளுடைய அந்த இறுதி நேரம் எப்போ வருதுன்னு தெரியாது. காலம் எப்போ வருது நம்மளுக்கு, நம்மளுடைய மூச்சு எப்ப நிக்க போகும் தெரியாது, பேச்சு எப்படி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் சாதிச்சிருக்கோம். இன்னைக்கு பொழுது காலையில சுபுல இருந்து அசர் வரைக்கும் சந்திச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 4 வக்த கடந்திருக்கோம், 3 வக்த கடந்திருக்கோம், 4வது வக்த காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வக்துக்குள்ள நேரங்கள்ல நம்ம அல்லாஹ்வை சிந்திச்ச நேரங்கள் எவ்வளவு, குடும்பத்தை சிந்திச்ச நேரங்கள் எவ்வளவு, பிறர்கிட்ட பேசின நேரங்கள் எவ்வளவு, ரப்பிடம் பேசின நேரங்கள் எவ்வளவு. ஒரு நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்த்து அந்த கால நேரத்துடைய பரக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது 5வது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதன் கால நேரம் சொல்லியாச்சு. நீ தனியா ஒரு நேரத்துல பரக்கத்து, வார்த்தைகளில் பரக்கத்து. வார்த்தைகளில் நம்மளுடைய வார்த்தை ஒரு மனிதருக்கு வேதனை தருவதாக இருந்தால் அதில் பரக்கத்து இல்லை. ஒரு மனிதருக்கு அந்த வார்த்தை ஆறுதல் ஊட்டு மாதிரி இருந்தா அது பரக்கத்தான வார்த்தை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதர் வந்து தேவையில்லாம திட்டுறாங்க. ஆமா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஒருத்தர் சந்திச்சுட்டு திட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இவர் வந்து எதுக்கு உங்களை அப்படி பேசணும், என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்க பேசிட்டாங்க. பேசிட்டு போன பிறகு இவங்க கேட்குறாங்க, அவர் இவெல்லாம் பேசுறாரு, உங்களுக்கு ஒன்றும் வார்த்தைகள் இவ்வளவு கொட்டிட்டு போறாரு, நீங்க வந்து எதுவுமே சொல்லலையே. அவர்கிட்ட இருக்கிறத அவர் கொடுத்துட்டாரு, என்கிட்ட இருக்கிறத நான் காமிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த இது இருக்கா? ஒருத்தர் ஒன்று பேசுனா நம்ம உரியவர்களே, நம்மளோட அவங்கள்ட்ட இருந்த உடைமைகளை அனைத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா அல்லாஹ் அக்பர், வார்த்தைகளை எப்படி பெரட்டி போடுறோம். நம்ம நாவுகள் புரள வைக்கிறது யாரு? ரப்புல் ஆலமீன் தானே. நம்ம நாவை எப்படி எங்கிட்டு பெறலுதுன்னு நம்ம சொல்ல தெரியாது. ஏன்னா அல்லாஹ் அதை கவனிக்கக்கூடிய அந்த மதியை நினைச்சு பார்த்துட்டா அது பெறலாது. வலது பக்கமாக புரண்டால் அல்லாவின் பக்கம் புரளுகிறதாம், இடது பக்கமாக புரண்டால் சைத்தானின் புறமாக புரளுகிறதாம். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும்? வார்த்தைகள் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தை. இப்ப ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, என்னை அவங்க வாழ்த்திட்டாங்கன்னு சொல்லுவோம். அதையே அவங்களையே கூப்பிட்டு ஒரு பார்வை ஒண்ணு பார்த்துட்டோம்னா என்ன, முறைச்சு மட்டும் பார்த்தாங்க அப்படிம்போம். வேற வார்த்தைகளை கொண்டு பேசிட்டா அப்ப நம்மளை காவல் காக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொடுத்துருக்கான். அவங்கள ஆமீன் சொல்லுங்கன்னு ஏவிய ஒரு மலக்க நிப்பாட்டி இருக்கான் நம்ம கிட்ட. ஆமீன் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஆமீன் சொல்லிட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? தவறாக பேசின வார்த்தைக்கு, நல்ல வார்த்தைக்கு அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வார்த்தையும் நம்ம உலகத்துல உள்ள நல்ல வார்த்தைகளை தான் சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வார்த்தையில மறுமைக்கு கபருக்கு உள்ள வார்த்தைகள், மறுமைக்கு உள்ள வார்த்தைகளை நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோமா? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு 10 நாளைக்கு முந்தைய ஒரு ஜனாசா, நான் ஜனாசாவை கபுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உலகத்திலையும் இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கானு இந்த இடத்துல, அதுலயும் என்னையும் எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கானோன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜனாசா, படிப்பனைக்கு தரக்கூடிய ஜனாசா. சுபுகு தொழுது இருக்காங்க அந்த அம்மா, கிட்டத்தட்ட 98 வயசு. ஒவ்வொருத்தர் 96ங்கிறாங்க, 98ங்கிறாங்க. அல்லாஹ் அகலமும், நம்ம வயசு முக்கியங்கள்ல, ஆனா ஒரு முதிய தாய்
சுபுகு தொழுதுருக்காங்க, இந்த பணியிலையும் எந்திரிச்சு சுபுகு தொழுதுருக்காங்க. தஹஜ்ஜுத் தொழுதாங்களா என்னங்கன்னு அதை நான் கேட்டுக்கிறல. சுபுகு தொழுதுருக்காங்க. தொழுதுட்டு அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, அந்த இடத்துலயே உட்கார்ந்து லுஹா வரைக்கும் தஸ்பீல இருப்பாங்களாம். இதுக்கு இடையில சுய தேவைக்கு மட்டும் எந்திரிப்பாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள பார்க்கிறதுக்கு அவங்கள சுத்தி அல்லாஹ் மக்கள் செல்வத்தை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு சுபு தொழுது இஸ்ராக்கு தொழுதுருக்காங்க, ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க. லுஹாவுடைய நேரம் வந்திருக்கு, லுஹா தொழுதுருக்காங்க. லுஹா தொழுததுக்கு பிறகு அவங்களுடைய சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள நடமாடி இருக்காங்க. நடமாடிட்டு சொல்லியிருக்காங்க, புதன்கிழமை அன்னைக்கு நான் குளிக்க போறேன்மான்னு இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாலும் மேல் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, பனி நேரமா இருக்கு, வெள்ளிக்கிழமை குளிச்சுக்கலாம்லன்னு வீட்டுல அவங்க பாதுகாப்புல இருக்கிறவங்க சொல்லியிருக்க பொறுப்புதாரிகள். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லம்மா இன்னைக்கு புதன்கிழமை நான் ஹயாத்தாக்கணும், சுண்ணத்தை நான் ஹயாத்தாக்கணும், கண்டிப்பா நான் குளிக்க வேணும். அப்போ வெந்நியை போட்டு கொடுத்துருக்காங்க, போய் குளிச்சிருக்காங்க. குளிக்கையிலேயே அங்க சுத்தம் பண்ணி இருக்காங்க. எந்த வயசுல செஞ்சு குளிச்சு ஒளி செஞ்சு வெளியே வந்து ஒழுவுடைய நபில் 2 காயத்து தொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சத்தமிட்டு குரல் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்தவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய சத்தமா சொல்றாங்கன்னு ஒண்ணு கூடி இருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அடங்கிடுச்சு. இது எவ்வளவு பெரிய பரக்கத்தான வார்த்தை இல்லையா? அந்த மகத்து இந்த மகத்து போல எனக்கு கூடன்னு கேட்க கூடாதே, யாரெல்லாம் இதை விட சிறந்த மகத்தை கொடுங்க நம்ம கேட்கணும். அப்ப ஒரு இந்த வயசுலயும் புத்தி கூர்மையோட அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருந்திருக்கும் ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? அவங்க எப்படிலாம் வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அந்த தாயோட பழக முடியலையே, அந்த தாயிட்ட இருந்து நம்ம கொஞ்ச நேரம் இந்த நசீகத்தை நம்ம பெற முடியலையேன்னு எங்களுக்கு ஏக்கமா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் நம்ம வார்த்தைகளை பரக்கத்துள்ள வார்த்தைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம சொல்றோம், கோபம் வந்துச்சு நான் கத்தி விட்டுட்டேன். எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வருவனுக்கு பேர் தானே மனிதன். அந்த கோபத்தை அடக்க தெரிஞ்சவனுக்கு பேர் தானே வீரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கோபத்தை அடக்க என்னமா செஞ்சிருக்கோம்? ஸலவாத் ஓதி இருக்கோமா? திக்ருகள் ஓதி இருக்கோமா? இல்ல அந்த கோபமா பேசக்கூடியவர்களை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? யாரா பேசுறாங்க, நினையத்துல பேச, அப்ப இந்த பேச்சுக்கு தகுதி உள்ளவளத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? சொல்ல கேட்கலாம், அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரசிக்கவா முடியும், அதெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி பண்ணி வாழ்ந்த தாயை எனக்கு அப்படின்ட்டு வந்திருக்கேன். இந்த கை எனக்கு சாட்சி சொல்லணும் நாளைக்கு மறுமையில். எதுக்காக இதை உங்கள்கிட்ட சொல்றோம்னா, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரக்கத், அந்த பரக்கத்தை நம்மளுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் நம்மளிடம் திறக்க போகுது. ரஜபுடைய மாதம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் நம்ம பிறை 2ல இருக்கமா, 3ல இருக்கமா, 1ல இருக்கா, அது அல்லாஹ் அறிஞ்சவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு நம்ம இப்போ பிறை 1 அன்னைக்கு ஓதக்கூடியது சூரத்துல் முல்க் 11 தடவை ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ். யாசின் ஓதி முழுக்க ஓதணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஓதலாம், அது குழப்பிக்கிற வேணாம். ஆனா சூரத்துல் முல்க் அன்னைக்கு 11 தடவை ஓதுவது மிக 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 சிறந்ததாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. பிறந்ததுல இருந்து நம்ம ஓதக்கூடிய துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வக்துக்கு வக்து அந்தந்த நேரத்துக்கு நேரம் நம்ம ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா கேள்வானாக. ரஜபுடைய வாசம் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் ரஜபு வந்துட்டாலே ரமலானுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடும். நம்ம சொல்லுவோம், ரமலானுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், என்னென்னலாம் ரெடி ஆகும்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது என்னென்னலாம் ரெடி ஆகிறோங்கிறத இன்ஷா அல்லாஹ் வர வாரங்களில் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபதபனில் புதூர் இஸ்ராஉ சிமார ஐனா ஹது யா வலா சுரூரி அன்த ஷம்ஸுன் அன்த பதுரும் அன்த நூருன் ஃபௌக நூரி அன்த யஸ்ஸிரு ரஹானி அன்த மிஸ்பாஹு
النشور عندما